வள்ளிக்கண்ணம்மா வணக்கம் வணக்கம். இன்னைக்கு காலை நேர வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். பால் காய்ச்சினேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ், சண்டேங்கிறதுனால. போதும் தண்ணி. எத்தனை மணிக்கு வலிக்கணுமா எழுந்திரிச்சிங்க? நான் இன்னைக்கு ஏன் கேட்குறீங்க, நைட்டு எனக்கு சாப்பிட்டது பத்தலை, அதனால 3:30 மணிக்கெல்லாம் முடிக்க வந்துச்சு. பசி, தூக்கமே வரல. அதுக்கப்புறம் வந்து மேரி பிஸ்கெட் ஒரு 4-5 தின்னேன், எடுத்து தண்ணிக்குள்ளே நினச்சி தின்னேன். மேரி பிஸ்கெட் சாப்பிட்டு திருப்பி போய் படுத்தா திருப்பியும் தூக்கம் வரல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இந்த பழம் இங்கே இருக்கு பாருங்க, இது சிவப்பு கலர் பழம், இந்த பழம். ஆமாம், அந்த பழத்தை ஒன்று எடுத்து சாப்பிட்டு படுத்தேன்னு தூங்கிட்டேன். பசியோடு இருந்தால் தூக்கம் வர மாட்டேங்குது நைட்டில். எனக்கெல்லாம் எப்பயுமே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு பகலில் கூட பசியோடு இருப்பேன், நைட்டில் பசியோடு இருந்தால் தூக்கம் வராது. எல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் தூக்கம் வரும். அப்படி ஒரு பாடி கண்டிஷன். டெய்லி நைட்டு சாப்பிட்றணும். ஆமாம், அல்சர் மாத்திரை போட வேண்டாம்னு சொல்லிட்டு சாப்பாடு கம்மியாக சாப்பிட்டோம்னா சிரிச்சிருந்துட்டு அப்படி சாப்பிட்டேன். ஆனால் அன்னைக்கு சமயபுரத்தில் மட்டும் நிற்க முடிஞ்சது இல்லை. அன்னைக்கு நிற்க முடிஞ்சு. அன்னைக்கு சாப்பிடவும்ல மாத்திரையும் போடல. அதெல்லாம் சாமியோட இது. நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை ஆட் பண்ணியாச்சு. சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு வள்ளிக்கு நம்ம இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரவை கிண்டிக்குமா, இல்லை உனக்கு பொங்கல் போட்டால் பிடிக்காது. பொங்கல் நல்ல பச்சரிசி இருக்குது, 65 ரூபா அரிசி, அது போடுவேன். நோவா? அப்போ ஒரு சோறை விடிச்சிருவா. அது ஒன்றும். அப்போ ரவை கிண்டுமா? லஞ்சுக்கு மம்மி? லஞ்சுக்கு சாதம் வடிச்சு ஏதாவது 2-3 காய் வாங்கிட்டு வா. நாளைக்கு உனக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு பண்ணணும்னா வெண்டிக்காய், கத்திரிக்காய் நம்ம வீட்டில் எடுக்கு கொஞ்சம், வெண்டிக்காய், புடலங்காய், வேறு வாழைப்பூ தான் வாங்கிட்டு வா. ஆனால் வாழைப்பூ அறுக்கிறதுக்குள்ளே பெண்டு கலந்து போயிடும். வேண்டாம், வாழைப்பூ வேண்டாம். அதெல்லாம் நறுக்கி சமைக்கிறதுக்குள்ளே பெண்டு கலந்து போயிடும். ரொம்ப டயர்டாயிடும் அதெல்லாம் நறுக்கிறதுக்குள்ளேயே. கீரை அதெல்லாம் அந்த மாதிரி பொருள்கள் நறுக்கிய விற்றா நல்லா இருக்கும். நறுக்கிய விற்றா நல்லா இருக்கும். அவங்க கீரை கட்டெல்லாம் ஒழுங்காக கூட கழுவாமலே விற்கிறாங்க. இப்போ ஃபாரின்லாம் மம்மி, ஃபாரின்லேயுமே புரூனே நாட்டில எல்லாம் அந்த வினிதா ஹவுஸ் குக்கிங் எல்லாம் கீரையெல்லாம் அப்படியே வாங்கிட்டு வந்துதான் அதுதான் நறுக்குது. அவங்க விற்கிறவங்க இது பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க. அவங்க உள்ளதே பறிச்சு கட்டுறதே அவங்களுக்கு டென்ஷன் தானே. எல்லாருக்கும் இருக்க மாதிரி தானே அவங்களுக்கும் இருக்கும். பறிச்சு கட்டுறதே கஷ்டம். டீக்கான இன்க்ரீடியன்ஸ். ஆமாம். சரிப்பா, சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு இங்கே ஆல்ரெடி விளக்கேற்றிட்டாங்க. விளக்கேற்றியாச்சு. சாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். சாப்பிடுங்க. இன்னைக்கு இன்னும் பூ பறிக்கவில்லையா மம்மி? பூ பறிக்கலாம். பூ எவ்வளோ இருக்குன்னு பார்க்கல இன்னும். அப்படியா? ஊற்றுது, இந்த ஊற்றுல எப்படிப்பா காலம் நடத்துறது கடவுளே. வராங்க காய்ஸ். அள்ளிக்கணும். இங்கே மல்லிகைப்பூ காஞ்சிட்டு வச்சுருக்கீங்க சாமிக்கு. எங்கே? இந்த மேலே பறந்துட்டேன் எடுக்க. மெயின் சாமிக்கெல்லாம் எடுத்துட்டேன், இந்த சாமியை விட்டுட்டேன். மகாலட்சுமி தயார். இன்னைக்கு தான் இதுவும் இருக்குது,
தேய்பிரை அஷ்டமி இருக்கும். ஓ, எப்படி உங்களுக்கு கனவு வந்ததா? இல்லை, ஒரு சன் டிவியில் சொன்ன மாதிரி இருந்துச்சு. ம். இப்படி பூவை இப்படி வச்சா முடிஞ்சு வச்சு. ம். பூவில் அணைக்கலாமா மம்மி? பூவில் தான் அணைக்கணும். எப்பவுமே சாமிக்கு எத்தனது பூவில் தான். அப்போ முதல் நாள் பூ இருக்கும்ல, அந்த பூவை அணைக்கிறதுக்கு வச்சுக்க முடியானே? வச்சுக்கலாம். இப்படிலாம் யார் பிளான் பண்ணுறாரு? இங்கே வேறு என்ன ஊற்றுக்கணும், இதில் எப்படி உடம்பு சரியில்லாமல் வராமல் இருக்கும். என்ன இளநீ குடித்தாலும் என்ன பண்ணாலும் வீட்டுக்குள்ளேன்னு வேலையே பார்க்கக்கூடாது. அவங்க வீட்டில் தென்னை மரம் வச்சுருக்கீங்களே, இளநீ இருக்கா? 2 காய் பெருசாக கிடக்கு தேங்காய். அவன் கண்ணனை வர சொன்னா வேணா பறிக்கலாம். பெருசாக தான் கிடக்கு. இளநீ இந்த கொப்பு கொப்பாக காய்க்காதா மம்மி? காய்க்கும். இதுக்கு புஷ்டி பத்தலை. காய்க்கும் அப்படின்னா. ஆனால் என்னதான் குடித்தாலும் வீட்டில் ஹீட்டு. எப்போ என்ன எப்படி இரும்புல தான் கட்டணும் ஒரு வீடு. கல்லில் கட்டினா அப்படி வேர்க்காது. இந்த கோயிலெலாம் கல்லில் தான் கட்டுறாரு. அதுதான் குளிர்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி வீடு கட்டுறது எதுக்கு? இது ஒரு வீடுங்க. மழை காலத்தில் இருக்கலாம். ஆமாம், பனி காலத்தில் இருக்கலாம். இல்லை இப்போ நீங்கள் ஆனால் முதல்ல இவ்வளோ வெயில் இருக்காதுன்னு சொல்லுவீங்கள? ஆமாம், அந்த காலத்தில் அது வீடு எங்களுக்கு வளவு காலெலாம். இப்போ வெயில் காலத்தில் இங்கே வேர்க்காது. காலெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டிருப்பாங்க அப்போ கட்டின வீடெல்லாம். வெயில் காலத்துல ஏசியில் இருக்க மாதிரி இருக்கும். காலில் படுத்திருந்தோம்னா ஃபேன் போடாமலே. அதெல்லாம் இதெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். தூணு இந்த தூணுங்கிறேன். இது என்னது? அந்த மாதிரிலாம் போடலையே. நம்மளாம் சும்மா அப்படியே மொட்டையாக விட்டுருக்கோம். அதனால மரத்தில் அடிச்சிருச்சு. இப்படி இது ஸ்லாப் ஆட்டம். அது நல்லா உயரத்துக்கு போட்டுருப்பாங்க. அதனால வேர்க்காது. உயரமாக இருக்கிற இடத்துல வேர்க்காதுல்ல? நம்ம நீங்கள் இந்த வீடு கட்டி எவ்வளோ நாளாச்சு? இந்த வீடு கட்டி ஒரு 6-7 வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். 99 கட்டினது. 99? 2019. ஆமாம். வாங்க டீ சாப்பிடலாம். நீ அப்புறம் டிஃபன் பண்ணையில பார்க்கலாம். வாங்க. டீ ரெடி ஆயிடுச்சு. டிஃபன் பண்ணையில பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, நீ கிளிக்கு தீனி வைப்போம். கிளிக்கு தீர போடுங்க. தீன் லாஸ்ட்டு தான் இருக்குது. நீங்கள் தான் வாங்கிட்டு வந்துட்டு தான் இது இருக்கிறத வச்சுருவோம். நாளைக்கு என்னடா பண்ணுறீங்க? மதக்கரண்டி காய். அவங்க நல்லா ஸ்ட்ராங் பாடியாக இருக்காங்க. ஆமாம். நேற்று மாற்றலையா தண்ணி? வீட்டில் இருந்தால் டெய்லி மாற்றிடுவோம். ஆமாம், கொட்டாவுச்சி எல்லாம் விளையாண்டு போட்டு வச்சுக்குது. சின்ன பப்பா காய் செஞ்சு பாருங்க. சுத்தமான தண்ணி. பெருசாகிடுச்சா கத்திரிக்காய்? அது பிஞ்சில் வச்சாதானே நல்லது. ஆமாம். வாங்க பறிச்சுட்டு வரலாம். பறிச்சுட்டு வாங்க. என்ன ஊற்றுது?
பறிச்சுட்டு வா. சும்மா பறிச்சாவே வரணும். நான் சும்மா தான் பறித்தேன். காயம் என்னமோ கிடந்துச்சு. ஒரு செடியில் 2 இது கிடந்துச்சு பாரு. தேரணுமா? சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. கத்திரிக்காய் 3 கத்திரிக்காய் இது. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய். வாங்க இலைய எடுத்துக்குவோம். இந்தாங்க சாப்பிடுங்க. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரவை உப்புமா. 1 டம்ளர் ரவையை போட்டு வறுத்துக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு போதும் 1 டம்ளர் ரவை. ஏன் கூட போட்டால் அப்புறம் மிஞ்சிச்சுன்னா யார் பண்ணுறது? அதனால சிக்கனத்துக்கு பேரே வெள்ளிக்கிழமை தான். என் கூட போடுவாங்க. கொஞ்சம் சாப்பிடுவியா? இல்லை. அப்புறம் நல்லா இருக்காது. ரொம்ப செஞ்ச முயற்சிக்க நல்லா இருக்காது. டேஸ்ட் இருக்காது. எதுவும் அளவாக செஞ்சாலே டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு பாலிசி. வெள்ளிக்கிழமை திடீர்னு ரவைன்னு எப்போ முடிவெடுத்தீங்க? ரவை தான். அப்புறம் இப்படி குக்காக பண்ணணும்னா ரவை தான் பண்ணலாம். அப்போ ரவை தான் சீக்கிரம் பண்ணுறது ஐட்டமா? ரவை தான் சீக்கிரம் பண்ணுறது. அப்புறம் ஏன் மாவு இட்லி எடுத்து தோசை ஊற்றி இட்லி ஊற்றிக்கிறீங்க? ரவையே டெய்லி சாப்பிடக்கூடாதுங்க. சூடா? ரவையும் சூடு. என்னைக்காவது ஒரு நாள். ஆமாம், சேஞ்சஸ்க்காக. அந்த காலத்தில் ரவை உப்புமாவே கிண்ட மாட்டாங்க. அரிசி உப்புமா தான் கிண்டுவாங்க. அரிசியை புடச்சி வச்சுட்டு அரிசி உப்புமா கிண்டுவாங்க. ரவை இல்லை அப்போலாம். அரிசி உப்புமாவே ஒரு தொத்தியாக அழகாக நல்லா கிண்டுவாங்க. பச்சரிசியை உடச்சி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வெங்காயம் இதெல்லாம் போட்டு கிண்டுவாங்க. நல்லா இருக்கும். இப்போதான் எல்லாமே விளைக்குது. நம்ம இங்கே என்ன எடுக்க வந்தீங்க? வரமிளகா. ஒரு மிளகா போடுவோம். இதெல்லாம் காரம் இருக்கு அதில். கொஞ்சம் தண்ணி. நம்ம என்ன இத்தனை கூட வச்சுருக்கீங்க இங்கே? இது நம்ம வீட்டு டேங்க் தண்ணி. இந்த சவப்பா? இந்த இது சின்னது. இது 2 நீ அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்து. உங்கள் வீட்டில் தண்ணி வந்துருச்சா? வரல. வரவே இல்லை. இப்படி சமாளிச்சுட்டு இருக்கோம். நம்ம இதே ஃபீல்டு இதில் நேர திருவா வர்றது பிடிச்சாலும் பிடிக்கலாம். அப்படிதான் நாளைக்கெல்லாம் பிடிச்சிக்குவோம். நீ போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? அதை கொதிக்க வச்சு குடிக்க வேண்டியது, இல்லைன்னா ஆரோ போட வேண்டியது. அவன் என்னமோ இன்னைக்கு வந்து போட்டு விட்றோம்னே பார்ப்போம். போட்டு விட்டா சரி. எல்லாத்துக்கும் நம்ம தான் மாற்றிக்கணும். என்ன அப்படி மாற்றிக்கிட்டாதான் வாழ முடியும். என்ன நினைக்கிறேன் நீ? அட்ஜஸ்ட்மெண்ட். ஆமாம், சரி. இது இல்லைன்னா இது பண்ணிக்கலாம். எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்டாக தான் முடிச்சுக்கணும். ஆனால் ஒரு சிலர் வந்து ஒரு விஷயங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. அவங்க ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான். ஆனால் தான் அந்த வேலையும் அவங்களுக்கு கரெக்டாக முடியுது. பார்த்துட்டேன் ஒரு சிலர். நான் இதுதான் எல்லாம் கிடைச்சி ஸ்ட்ராங்காக இருக்கவங்களுக்கு எல்லாம் சின்னதுலேருந்தே நம்ம நினச்சதெல்லாம் நடந்துட்டா நம்மளுமே ஸ்ட்ராங்காக இருப்போம். நம்ம நினச்சதெல்லாம் நடக்காமல் ஏதோ ஒரு லக்கில் நம்ம போராடிக்கிட்டு இருக்கல ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டோம்னா அது ஜெயிச்சது நம்ம ஜெயிச்சதாகவே நினைக்க முடியாது. என்ன அது நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட்டை தராது.
இப்ப நான் உனக்கு கல்யாணம் பேசிக்கிட்டே இருக்கேன், 2 பொண்ணை பார்த்தேன், 3 பொண்ணை பார்த்தேன், என்ன 3வது பொண்ணு எனக்கு முடிஞ்சு போச்சுன்னா எனக்குள்ளேயே ஒரு மன வலிமை வந்துடும். நம்ம எந்த முயற்சி பண்ணாலும் நமக்கு ஒரு வாட்டி சக்சஸ், 2வது வாட்டி சறுக்கும், 3வது வாட்டி அந்த பொண்ணு முடிஞ்சு போயிடும். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வாட்டி தோல்வி, என்ன 21வது வாட்டி தான் வெற்றி. அப்ப நம்ம எப்படி தைரியமா இருக்க முடியும்? இன்னது நடக்கும்னு என்ன? ஆனா உங்களுக்கு தான் கடைசியா வெற்றி கிட்டிடுதுல. வெற்றி அது முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாதான் கிடைக்குது. அது ஒண்ணு, அது ரைட்டு. அது விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாதான் கிடைக்குது. அது எப்படி கடவுள் எல்லாருக்குலாம் அப்படி இல்லை. இப்ப மாமாவுக்குலாம் அப்படி இல்லை. இந்த கணக்கு இப்படிதான், இப்படி போட்டாதே இந்த அக்கௌண்ட் வச்சு என்ன அப்படின்னு நினைச்சு அவங்க போட்டானா அது விடை சரியா வந்துருது. என்ன அதனால அவங்களுக்குள்ள அந்த தன்னம்பிக்கை இருக்கு. நான் எந்த நான் வருஷத்துக்கு மாசத்துக்கு 10 லட்ச ரூபா சம்பாதிச்சிடுவேன் எதை கொடுத்தாலும், என்ன அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் அவங்கள்ட்ட இருக்கு. நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு ஒரு 10 வாட்டி 20 வாட்டி தோல்வி எடுத்துட்டு 21வது வாட்டி தான் வெற்றி கிடைக்குது. அப்ப நம்மளுக்குள்ள எப்படி தன்னம்பிக்கை வரும்? யார்கிட்டையும் எப்படி பேச முடியும் தன்னம்பிக்கையோட? அது கடவுளோட இலக்குன்னு தான் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கு. நம்மளா ஜெயிச்சோம்னு நினைக்கிற மாதிரி இல்லை. புரியுதா? நம்ம ஜெயிச்சது ஏதோ கடவுள் பார்த்து நமக்கு ஏதோ பிச்சை போட்டிருக்காருன்னு தான் தோன்றுங்க. அப்படிதான் நம்ம வாழ்க்கையெல்லாம் ஓடிட்டு. நான் எதுவுமே ஈஸியா முயற்சி பண்ணி ஜெயிச்சதே இல்லை. அப்ப எனக்கு எப்படி அந்த நம்பிக்கை வரும்? இந்த ஒரு இதுல சொல்லுவேன்ல, நம்மெல்லாம் இதுல ஜாதகம் வகையில இந்த 4 வேலையே ஜாதகம் வகையில நம்மெல்லாம் உயிரோட இருக்கவே நல்லதேன்னு நினைச்சுக்குங்கடா. அந்த மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கு. நம்ம நேரம். ஆமா, அதுக்கு இது பரவாயில்ல, 10 வாட்டியாவது முயற்சி பண்ணியாவது சிக்ஸ். ஒரு சிலர் அந்த 10 வாட்டியும் முயற்சி பண்ணாதவங்க இப்ப அத்தைய மாதிரில உட்கார்ந்துருக்காங்க. நான் அந்த 10 வாட்டியும் முயற்சி பண்ணி 20 வாட்டியும் முயற்சி பண்ணி 21வது வாட்டியாவது வெற்றி பெறுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இதுங்கிறேன். அவங்க எல்லாம் அந்த முயற்சி. ஆமா, இந்த நான் ஒரு ஜோக்கு சொல்லுவேன் பாரு, 30 நிமிஷம் ஓடுனா உனக்கு 20 நிமிஷம் ஆயுள் கூடன்னு சொல்லுவாங்க. என்ன 30 நிமிஷம் நீ ஒரு நாளைக்கு ஓடுங்கன்னா 20 நிமிஷம் ஆயுள் கூடணும். அதுக்கு அவ கணக்கு போட்டு பாப்பா, 30 நிமிஷம் ஓடி 20 நிமிஷம் ஆயுசு கூட்டுறதா போயா, உனக்கு வேற பொழப்பு இல்ல, என்ன அதுக்கு அந்த செயல் செய்ய. ஆமா அப்படின்னு சொல்லுவா. அதே மாதிரிதான் நம்ம அத்தையெல்லாம் 30 நிமிஷம் ஓடி 20 நிமிஷம் ஆயுளா தேவையில்லை. யாராவது ஒருத்தர் நல்லா சம்பாதிக்கணும், அவன் நிழல்ல உட்காந்துக்கிட்டு நம்ம சௌரியமா உட்காந்துக்கிட்டு சாப்பிடணும் அப்படி நினைக்கிற ஐட்டங்கள் அவங்கெல்லாம். நம்மளா போராடி வரணும்னு தான் நினைக்கல. ஆனா இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் அவங்களே போராடிதான் வர்றாரு. சின்ன பிள்ளையில வச்சுக்கிட்டு கூட போறாங்க. முத்துமினவா அந்த ஐட்டத்தோட சேர்ந்தவன். புருஷன்னு உள்ளவன் நல்லா சம்பாதிக்கணும், நம்ம உட்காந்துக்கிட்டு சம்பம் பண்றதுக்கு நம்ம ஆளா இருக்கோம், என்ன அப்படி நினைக்கிறாங்க. நான் எல்லாத்துலேயும் நானே கடந்து 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 வெற்றி என்னைக்காவது கிடைக்குமா 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 கிடைக்குமான்னு நினச்சி ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். இப்போ எனக்குள்ளே எப்படி கான்ஃபிடென்ட் வரும்? எனக்கு எப்படி தூக்கி பேச வரும்? சொல்லு பார்க்கலாம். நம்ம ஏதோ வாங்கியிருக்கீங்க? ஆமாம், வெண்டிக்காய். எவ்வளவு வெண்டிக்காய்? 10 ரூபா. வெண்டிக்காய் 10 ரூபா தானே? இவ்வளவு முத்துன வெண்டிக்காய்ன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. ஓ, ஏன் அது வாங்கிட்டு இருந்தேன்? இது வாழைத்தண்டு 10 ரூபா. தேங்காய்? தேங்காய் 2ம் 15 ரூபா. இந்த பிஸ்கட் கட்டு அது 30 ரூபா. 20 இதான் 20 ரூபாய் இருந்துச்சு. அது 30 ரூபா. அன்னைக்கே 30 ரூபா தானே. அவன் 20 ரூபா 10 ரூபா கரைச்சி கொடுத்துட்டானா. ஓ, அது கொத்தமல்லி 10 ரூபா. இதுல என்ன வாங்கிட்டு இருந்த? தெனையா? தெனை தீர்ந்து போச்சுன்னு சொன்னேன்ல காய்ச்சி. இங்கே பாருங்க, தெனை வாங்கி 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். 44 ரூபா. அங்கே வாங்கினாலும் இவ்வளோ இது. சாதம் நேற்று தண்ணி ஊற்றாம வச்சுட்டேன், அது கீழே தான் போடணும், வேஸ்ட்டாக வச்சு. தண்ணி ஊற்ற மறந்துட்டேன். தண்ணி ஊற்றிருக்கா நிச்சு தண்ணி அனுப்பிச்சுக்கலாம். அது நம்ம சக்ஸஸ்ன்னு ஒரு படியை பார்க்கறதுக்கு பல ஃபெயிலியர் பார்க்க வேண்டியிருக்குல்ல. அதையும் நான் பிறந்த நேரம் இருக்கு, சொல்லவே வேண்டாம். மணி தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ல. லைஃப்ல எது மம்மி இம்பார்ட்டன்ட்?
லைஃப்ல மணி தான் மெயின் இம்பார்ட்டன்ட். பணம் இருந்தால் எல்லாம் வந்துடுமா? பணம் இருந்தால் மற்றதெல்லாம் வந்துடும். கல்வி வந்துடும், உனக்கு மதிப்பு வந்துடும், மரியாதை வந்துடும், எல்லாம் வந்துடும். வேலை நல்ல வேலை கிடைக்குமா? வேலை எதுக்கு? நீ பணம் இருந்த வேலைக்கு என்ன? அதை டெபாசிட் போட்டுனாவே அந்த காசே உனக்கு வந்துடும். உன்ட்டு 4 இடம் 10 இடம் மரியாதையா இருக்கணும்னா நம்ம மரியாதை உன்ட்டு 4 இடம் 10 இடம் வாங்கிட்டீங்கன்னா அந்த இந்த ஊரே அவன் விட்டுதேன் அப்படிம்பாங்க. என்ன இந்த ஊரே அப்படித்தான், அவன் விட்டுதேன் அப்படிம்பாங்க. அவன் படிச்சிருக்கானே இவன் கேட்குறேன். மரியாதையான பொழப்பு வேணும்ல. மரியாதை பணம் வந்த மரியாதையும் தானா வந்துடும். சரி சாப்பிடுவோமா? காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ரவை உப்புமா ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ரவை உப்புமா என்னமோ அவ்வளோ தூரம் நல்லா வரல, ஒத்தொத்தையாக வரும். இன்னைக்கு என்னமோ வரல. சரி இன்னைக்கு அதுக்கு விதிச்சது அவ்வளோதான். சரி வாங்க சாப்பிடலாம். தொட்டுக்கிறதுக்கு மம்மி? தொட்டுக்கிறதுக்கு ஜீனி எனக்கு அவனுக்கு பொடி, இட்லி பொடி இருக்குது, அதுதான். சரி வாங்க சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டிக்காய் புளிக்குழம்பு வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே. வெண்டைக்காய் முதல்ல வதக்கி விட்டுக்குவோம். எப்போவுமே சொல்லியிருக்கீங்க எல்லாம் வெண்டைக்காயை வதக்கணும்னா? ஆமாம், சட்டியில் உள்ள தண்ணி காய. அது பொரியலாக இருந்தாலும் வதக்குவீங்களா மம்மி? பொரியலாக இருந்தாலும் வதக்குதான். துணியை வச்சு என்ன பண்ணீங்க? துணியை வச்சு என்ன? ஏதாவது கரண்ட் அதே நம்ம என்ன தோசை கரண்டி எடுத்துக்கீங்க? ஆமாம், வேறு கரண்டி அவசரத்துக்காக. என்னடா ரொம்ப நீங்க எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறதுலாம் கஷ்டமாகும். இதில் பண்ணிட்டோம்னாவே மயக்கம் வந்துடுது, போய் படுக்க வேண்டியது. அப்புறம் ஒரு வேலையும் பார்க்கறது. சரி இதை கொட்டிக்குவோம். திரும்ப எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிருக்கேன். வெந்தயம், தாளிக்கிற பட்டி ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயம், பெருஞ்சீரகம், புளி ஊற வைக்கணும். புளி ஊற வைக்க சுற்றி எடுத்துக்கிறேன். வெண்டைக்காய் புளிக்குழம்பா? ஆமாம், அது நல்லா இருக்கும். ஆனால் இந்த காய் எப்படி இருக்குன்னு தெரியல. நல்ல காயாக இருந்தால் புளிக்குழம்பு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க வெண்டைக்காய். இந்த அரிசி கழிஞ்ச காலை தண்ணியை ஊற்றிக்கலாம், நல்லதுதான். இப்போ நம்ம இது போட்டோமா, அடுத்து வெங்காயம் போடுவோம். வெங்காயத்தை போட்டுட்டு தக்காளி. தக்காளி எத்தனை தக்காளி வந்தது? 2 தக்காளி. 2 தக்காளி போட்டிருக்கேன். எல்லாத்துக்குமே 2 தக்காளி 3 தக்காளியிலே முடிச்சிடலாம். தக்காளி சீப்பு நல்ல தக்காளி விலை கூட இருந்தால் 1 தக்காளி வந்துடும். ஒரு தக்காளியிலே சுவை வந்துடுமா? சுவை கொஞ்சம் கம்மியாக வரும், இதுனா சுவை கொஞ்சம் கூட வரும். அது வாங்கிறது கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கு நம்ம இந்த புளிக்குழம்பு எப்போ வச்சு கற்றுக்கிட்டீங்க? இதெல்லாம் நானே யோசிச்சுதான், எனக்கு எங்கள் அம்மா அவளுக்கு வீட்டில் நம்மளே யோசிச்சு தான் கற்றுக்கிட்டோம். நம்மளை விட்டோம்னா நீந்த தெரியுது, உயிரை காப்பாற்றிக்கணும்னா நான் நீந்தி தானே வேணும். சரி, அப்படி கற்றுக்கிட்டது எல்லாம் சமையல். சரி, சாப்பிட்ற ஆளுங்க சாப்பிட்டு டேஸ்ட். அப்புறம் நம்ம இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது நல்ல டேஸ்ட்டாக பண்ணுவோம்.
ஆனால் இப்போ ஒரு ஹெல்ப்ஃபுல்லான இது இருக்குல்ல, ஆப் இருக்குல்ல, யூடியூப்பில் பார்த்து இப்போ கற்றுக்கலாம். பிள்ளைய வந்து ஹெல்ப்ஃபுல்லாக யூடியூப் பார்த்து. இப்போ புதுசாக கல்யாணம் ஆயிருக்குன்னா நான் அதை பார்த்து சமைச்சேன், இதை பார்த்து சமைச்சேன்னு சமைக்கலாம். எங்கள் காலம்லாம் அதெல்லாம் இல்லை. கடலுக்குள்ள விட்டாச்சு. நீ சாப்பிடணும், உனக்கு வேணும்னா நீ எதுவும் சமைச்சுக்கணும். என்ன அப்படிங்கிற நிலைமையில தான் நாங்களாம் சமைச்சு கற்றுக்கிட்டோம். உயிர் போகிற நிலைமையில எதுவும் கற்றுக்கிட்டுருவோம். ஆமாம், வண்டி ஓட்டுறது, நீச்சல் அடிக்கிறது, நமக்கு அத்தியாவசியம் தேவைன்னா அப்புறம் கற்றுக்கிட்டு தானே ஆகணும். ஆமாம். வெண்டிக்காய் கடைசியாக கொட்டுவோம். வள்ளிக்கிற மேம் யாருக்கும் சமையல் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? ஏன் அப்படிலாம் நான் தான் எங்கள் வீட்டிலே கடைசி. என்கிட்ட கேட்டு சமைக்கிற அளவுக்கு யாரும் இருக்கா? உங்கள் பொண்ணுக்கு? என் பொண்ணு இங்கே அடுப்படிக்கே வரமாட்டா என்கிட்ட இருக்கிற. அவள் என்ன செய்வான்னா இங்கே இருக்கையெல்லாம் கூட்டுறது மட்டும் கூட்டுவா வீடு. வேற எந்த வேலையும் அடுப்படியில் என்ன செய்யவே மாட்டாள். அப்படி இருக்கையில நான் யாருக்கு சொல்லி கொடுக்குறது? வெளியே இருக்கவங்க யாருக்கும் அந்த அளவுக்குலாம் நம்ம யார்கிட்டையும் பழகுறது இல்லை. அப்பையிலேருந்தே பழகுறது இல்லையா? அப்பையிலேருந்தே வீட்டிலேயே தான் இருக்குது. ஆயா திட்டுவாங்க யார்கிட்டையும் போய் பழகுனா. யார்கிட்டையும் போய் பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்க எனக்கு கல்யாணம் புதுசுல எல்லாம் வீட்டுக்கு வந்தான்னா வரையில நம்ம பக்கத்து வீட்டில் எதுவும் பேசிக்கிட்டு இருந்தோம், வரையில திட்டுவாங்க. லேடிஸ் தானே பேசிக்கிட்டு? லேடிஸ்ட்டு தான். லேடிஸ்ட்டு பேசினாலும் எங்கே மக ரொம்ப விவரமாயிடுவாளோ, நம்ம பண்ற சதி கண்டுக்கிட்டுருவாளோ. புரியுதா? அதுலேயே ஒரு சூட்சம் ஒரு காட்டில் இருப்பா. விவரம் தெரிஞ்சுட்டா என்ன பண்றது? விவரம் தெரிஞ்சுட்டா அப்புறம் நம்ம பண்ற சதி கண்டுக்கிட்டுருவாளே, நம்மளுக்கு மேல எல்லாம் பண்ணுவாங்கன்னு. அப்போ உங்க அம்மா மேல உங்களுக்கு பாசம் இல்லையா? பாசம் இல்லை, பயந்தே ரொம்ப. பாசத்தை விட பயந்தே ரொம்ப எங்க அம்மா மேல. அதான் சொல்லுவீங்களே, இது டெத் ஆயில கூட அவங்க இன்னையும் மறைக்கிற மாதிரி இருக்கு. எங்க அம்மா இறந்துருக்கேல ஃப்ரெண்ட்ஸு. நாங்க அக்கா தங்கச்சி 3 பேரு, எங்க அண்ணிங்க, எனக்கு அண்ணிங்க 3 பேரு. ஆக மொத்தம் எங்க அக்கா வந்துட்டா, 2வது அக்கா வந்துட்டா, எல்லாரும் வந்து ஒரு ரூம்ல போட்டிருக்காங்க. அங்கே போய் பார்ப்போம்னா ஒருத்தையும் நான் வரமாட்டேன், நீ வரமாட்டேன். ஆயா ஒருவேளை கண்ணை திறந்து வந்து என்னங்கடி நக்கல் அடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யாருமே பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போய். அப்புறம் எங்க அண்ணன் சேலத்துல இருந்து கார்ல வந்துச்சு பாருங்க. எங்க அண்ணன் அம்மா அப்படின்னு அழுதுட்டு வந்துச்சு பாருங்க, மாலையெல்லாம் கொண்டுக்கிட்டு. எங்க அண்ணன் வந்தோடனே அண்ணன் பின்னாடி போனோம். ஏன் உங்க அம்மா மேல அவ்வளவு பயமா? அவ்வளவு பயம். ஆமா, எங்கம்மா இப்படியே கேட்பாங்க, ஏண்டி என் நிலைமை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் நக்கலா இருக்கா அப்படின்னு. அப்படி கேட்கிறாருமா, அப்படி குத்தி குத்தி பேசுவாங்க. இப்ப இருக்க சின்ன பிள்ளைகள் தான் குத்தி குத்தி பேசுறது. இப்போ உள்ள பிள்ளைகளும் அது என்னவோ இது ஆகிப்போச்சு. அது கஷ்டமா இருந்துச்சு எங்களுக்கு. சரி, நான் தான் அப்படின்னா ஆண்டு பெரியமாவும் சோழ பெரியமாவும் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருப்பாங்க. அவங்களே போகல, அவங்களுக்கு உண்மையான பாசம் கிடையாது. என்ன எதுக்கு யாராவது போயெல்லாம் நம்மளும் போய்க்கலாம். ஆமா, அப்படின்னு இங்கிட்ட முட்டையை கிண்டிடலாமா? இது வேகட்டும் குழம்பு. இங்கிட்ட முட்டையை கிண்டிடலாம். முட்டை கிண்டுறதுக்கு இந்த மீதியெல்லாம் வச்சுக்கிங்களா? முட்டையை கிண்ட போறாங்க காய்ஸ். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். பெருஞ்சீரகம் போட்டுக்கணும். பெருஞ்சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. எங்கள் வீட்டுக்கிட்ட பிடிச்ச கருவேப்பிலை ஃப்ரெண்ட்ஸ். இதுவா? ஆமாம். வெங்காயம்,
முட்டையில் கொத்து பரோட்டா நீங்கள் வீட்டில் செய்யலாமா? செய்யலாம், நம்மளே செய்யலாம். பரோட்டா மட்டும் வாங்கிட்டு வரணும். கொத்து இங்கே வச்சு எப்படி வரணும் பரோட்டாவை? எப்படி கொத்துவீங்க? அதுவே கொத்தியும் வாங்கிட்டு வரணும். முட்டை நம்ம இப்படி இப்படி பண்ணி விட்டோம்னா முட்டை அதோட சேர்ந்துடும். பரோட்டாவை மட்டும் கொத்தி வாங்கிட்டு வரணும். தக்காளியை கொஞ்சம் கூட போட்டு. ஆமாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பண்ணோம்னா இவ்வளவு காரம் இல்லாம பண்ண மாட்டாங்க. அவங்க காரத்துக்கு பேர் போட்டாங்க. நேற்று உள்ளது ரொம்ப ரொம்ப காரமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் சாப்பிடவே முடியல. நான் ஆசைப்பட்டுதான் வாங்கினேன், ஆனால் சாப்பிடவே முடியல. அதுவும் ஒரு ஆள் கைப்பக்கம் நேற்று அந்த கடை ஓனர் போட்டாரு. ஒரு ஆளுக்கு ஒரு வலிக்கு நம்ம ஒரு நாள் ட்ரை பண்ணுவீங்களா? பரோட்டா குத்தி வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்துட்டு நம்ம பிச்சு போட்டுக்க முடியாது. ஆமாம், இதுக்கு தூள் போய் போடலாம். ஆனால் இது சூடாக சாப்பிட்டாக்கே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். முட்டை தக்காளி கொஞ்சம் போட்டுக்கணும். 3 தக்காளி நறுக்கிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம். இப்போ இந்த தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆன உடனே முட்டையோட சுற்றிட்டு கிட்டி இறக்கி வச்சோம்னா சூப்பரான முட்டை கிரேவி. சூப்பரான முட்டை கிரேவி ரெடி. வலிங்க நம்ம இந்த மதுரையிலலாம் இது மட்டன் தோசையிலன்னு சொல்கிறாங்களே, அதை ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் செய்யலாம், என்ன பெரிய பிரமாதம். செய்யலாம். ஆனால் மட்டன்லாம் மிக்சியில் அரைச்சி வருமா என்னன்னு தெரியல. மட்டன் தோசை சாப்பிட்டதுண்டா? நாங்கள் உள்ளதே சாப்பிட்டதில்ல. மதுரை போனால் சாப்பிட்லாம், நல்லா இருக்கும். மட்டன் தோசை மசாலா மாதிரி மட்டன் வச்சுருவாங்க. நம்ம கல்யாண வீட்டில் மசாலா வைக்கிறாள் தோசை, மசாலா தோசை. ஒரு ஊர்லேயும் ஒரு ஃபேமஸ் மம்மி. ஆமாம், ஜிகர்தண்டா சாப்பிட்ருக்கீங்களா? ஜிகர்தண்டா தான் இன்னைக்கு திருச்சியில் சாப்பிட்டோம்ல, நல்லா தானே இருந்துச்சு. ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. ஜிகர்தண்டா ஜில்லுன்னு இருந்துச்சுல. இருந்துச்சு. ஆமாம், தொண்டை குளிக்கல, ஜில்லுன்னு. இந்த மாதிரி நேரம் வெயில் காலத்துல தான் போனோம்னு நினைக்கிறேன். ஆமாம், முத்துமனை விட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஜிகர்தண்டா தூது. ஜிகர்தண்டால நம்ம ஊரில் வைக்கிறது இல்லையா மம்மி? தெரியல. அதுல என்னமோ கடல் பாசி எல்லாம் கலப்பாங்க. ஆனால் ஜில்லுன்னு இருந்துச்சு தொண்டைக்கு. ஆனால் நம்ம வாங்குற மோர் பேக்கெட்டுமே நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. உப்பு போட்டே வச்சிருக்காங்க. அதில் அம்மா கைப்பக்குவத்தில் பார்த்தேன், அந்த புவனேஷ் மோர் நல்லா இருக்கு, வாங்குற மோர் குடிக்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா எப்பயும் 4 பேக்கெட் வாங்கிட்டு வந்துடுறாரு பால் வண்டியில். அதில் 2 பேக்கெட் குடிச்சிருக்கு அம்மா பிள்ளைய. 2 பேக்கெட்டு ஒரு விட்டுறாரு. அவங்க என்னமோ அந்த ஊரில் பால் இதே தான் வாங்குறாரு, பாக்கெட் பால். இந்த முட்டை உடச்சி ஊத்துறேன் பாருங்க. 3 முட்டை உடச்சி ஊத்துறேன். இந்த தக்காளிக்கு 3 முட்டை தான் சரியா இருக்கும். அது அப்படியே கெட்டியாகணும். கெட்டியாகிறது இல்லை, அது அப்படியே இதாயிடும், திரண்டு ஒரு மாதிரி சுருண்டு வந்துடும். எக்குனாவே அப்படிதான், அவங்க போடுறதுமே அப்படிதான், அதோட தன்மையே அப்படிதான். வெந்த உடனே சுருண்டு போகும். இதில் மிளகாத்தூள் போட்டேன்னா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போடணும், இல்லைன்னா டேஸ்ட் இருக்காது.
பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா போடலாம். நம்மள்ட்ட பச்சை மிளகாயே இல்லை, அதனால கொஞ்சமாக மிளகா, கொஞ்சம் இந்த இதுவும் பெப்பர் போடலாம். பெப்பர் போடுவோம், ஜீரகம், பெப்பர் தூள். இப்போ டிஃபன் பண்ண முடியலன்னா உனக்கு 3 முட்டையை உடச்சி ஊற்றி இப்படி சாப்பாடு கட்டி கொடுத்தோம்னு வச்சுக்க, சோறு குடிக்க முடியலன்னா இதையே உனக்கு மத்தியானம் சாப்பிட்டீங்கன்னா திருப்தியாக ஃபுல்ஃபீலாக இருக்கும். நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாக ஃபுல்ஃபீலாகவும் இருக்கும். என்ன கொஞ்சம் காஸ்ட்லியானது என்ன, 3 முட்டை காஸ்ட்லி. ஆனால் தெம்பாக தான் இருக்கும், சாப்பிடவும் நல்லா தான் இருக்கும். ஒரு டிஃபன் பாக்ஸ் ரொம்ப வந்துரும்ல, இந்த பாரு 3 முட்டை, தக்காளி, வெங்காயம், ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்துரும்னா. சோறு வடிக்க நேரம் ஆயிடுச்சுன்னா, சோறு வடிக்க டைம் இல்லைன்னா இப்படி பண்ணி கொடுத்துட்றோம் மதியத்துக்கு. வலிக்கு நம்ம டேஸ்ட் பார்க்குறாங்க. அம்மி சூப்பர். இந்த பார் சாப்பிட்டு பாரு, சூப்பராக இருக்கு பாரு. சூப்பர் கைஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கு. நீ சோறு குடிக்கணும், இதை இறக்கிட்டு சோத்து தவளையே போடணும். குழம்பு கொதிச்சு வேகுது. பள்ளிக்கு நம்ம இந்த வெயில் காலத்துக்கு இந்த எனக்கு இந்த வேர்த்தூத்துல நின்றுனா மயக்கமே வந்துடும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கூழ் இதெல்லாம் காய்ச்சி தெரியுமா? கூழுதான் காய்ச்சினா நீ தான் குடிக்க மாட்டேங்கிறியே. கம்மங்கூழ், கேப்பக்கூழ். கம்மங்கூழ் அது என்னமோ இதில் போட்டு உலக்கையில் போட்டு குத்தி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் அது பானையில் வச்சு விற்கிறாங்கன்னா ரோட்டில் அவங்க முதல் நாளே ப்ரிப்பேர் பண்ணி அது மறுநாள் கஞ்சியாக தண்ணியாக ஊற்றி அதை கொண்டுட்டு வர. அதில் ஆனால் நிறைய வச்சுருக்காங்க, அதெல்லாம் உடனே பண்ண முடியாது. அதெல்லாம் முதல் நாள் பண்ணி அது புளிக்க வச்சு மறுக்க மோர் கலந்து கொண்டுட்டு வர. அதுக்கு நீங்கள் பானையெல்லாம் வச்சுருக்கீங்க, ஆனால் தண்ணி வைக்கல அதில். ஆமாம், அதை வச்சு திருப்பி மாத்திரக்குள்ளே மழைக்காலம் வந்துடும் நம்ம சுறுசுறுப்புக்கு. அதனால மாத்தலை, அப்படியே வச்சுக்கோம். இங்கே பாருங்க காய்ஸ், பானையெல்லாம் அடியில் கிடக்கு. ஆனால் வந்து நாங்கள் வந்து பானை இது பண்ணுறோம். பானையில் வைப்போம்னு நினச்சிதான் ஃப்ரெண்ட்ஸ் அதை இதுனோம். கடைசி பானையில் 1 வருஷம் வச்சோம் இருக்கு. ஆமாம், வாங்கின 1 வருஷம் வச்சோம். இப்போ கூட வைக்கலாம். அது தண்ணி வழியா வரலையே, எந்த தண்ணியை தூக்கி ஊற்றுறது ஜில்லி. ஆனால் பானையில் நம்ம ஊற்றுறோம்னா தண்ணி வந்து நம்ம இதுங்க வேண்டியதில்லை, அதுவே இதுக்கும் வடிகட்டிக்கும், ஃபில்டர் பண்ணிக்கும் பானை. அந்த காலத்தில் தேத்தா கொட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த ஊரணி தண்ணியை கொண்டாந்து தேத்தா கொட்டை போட்டு அதில் ஊற்றி வச்சா தண்ணி சூப்பராக இருக்கும். ராயவரம்லாம் தண்ணி செம்மண் கலர்ல தானே இருக்கும் குடிக்கிறது. எல்லாருமே அந்த தண்ணி தான் குடிப்பாங்க, பொன்னாச்சி தண்ணி. அது மாதிரி ஆந்தச்சி ஊர்லையும் நெமத்தாப்பட்டிலையும் இப்படி ஊரணி தண்ணி தான் குடிப்பாங்க. எங்களை கட்டி கொடுத்த ஊர்கள் எல்லாமே வீட்டில் இருக்கிறது உப்பு தண்ணி, இப்படி ஊரணி தண்ணி தான் குடிக்கிறது. ஆண்டு பெரியமா அப்படிதான். ஆனால் சோலைக்கு இங்கே நல்ல தண்ணி, சோலை பெரியமா இந்த ஊர்லேயே தண்ணி கட்டி கொடுத்தது. பைப்பு டென்னிக்கையிலே ஊற்றுது, என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு லஞ்சு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம், வெண்டிக்காய் புளிக்குழம்பு. நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். புளிக்குழம்பு, வெண்டிக்காய் புளிக்குழம்பு, முட்டை மசாலா, தக்காளி வெங்காயம்லாம் போட்டு மசாலா மாதிரி செஞ்சு நல்லா இருக்குது. மோர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.